அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள்ல டிசம்பர் 2025ஆம் ஆண்டுக்கான டாப் 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்தடுத்த காணொலியில இன்னும் ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் ஷேர் பண்றேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல குடுக்குறேன். அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. சர்வதேச கடற்பாசி உச்சி மாநாடு 2026ல எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா, கொச்சின்ல. எங்க? கொச்சின் சர்வதேச கடற்பாசி உச்சி மாநாடு 2026 கொச்சி. அடுத்தது ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா உஷா ஜானகிராமன் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. வாட்டர் பாசிட்டிவ் அந்தஸ்தை பெற்ற இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது அப்படின்னா புதுடெல்லி. வாட்டர் பாசிட்டிவ் அந்தஸ்தை பெற்ற இந்தியாவின் முதல் விமான நிலையம் டெல்லி. மதுரை மேலமடை மேம்பாலத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னா வேலு நாச்சியாரோட பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதே கோயம்புத்தூர் அந்த பிரிட்ஜுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு? ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது? எங்க 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஹரியானா பஞ்சகுலா அப்படின்ற இடத்துல வந்து ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்றது. பூமி உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னா காந்தி நகர் குஜராத்ல வந்து நடைபெற்றது. ஓகேங்களா? பூமி உச்சி மாநாடு காந்தி நகர் குஜராத். விவசாயத்தில் சூரிய சக்தி பம்பு பயன்படுத்துதல் கின்னஸ் உலக சாதனை படைத்த மாநிலம், அதாவது இந்தியாவில் இருக்கிற மாநிலம் இது மகாராஷ்டிரா. அடுத்தது G20 உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? G20னாவே அமெரிக்காவில் நடைபெற உள்ளது இந்த வருஷம். அடுத்தது விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருதை பெற்ற மாநிலம் இது நம்ம தமிழ்நாடு தான். பொருணை அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட உள்ளது? ஆல்ரெடி திறந்துட்டாங்க. எங்க திருநெல்வேலியில திறந்திருக்காங்க. யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் எந்த பண்டிகை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா தீபாவளி. ஸோ பார்த்தீங்களா, இந்தியா அதாவது யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் எந்த பண்டிகை சேர்க்கப்பட்டுள்ளது தற்போது புதிதா அப்படின்னா தீபாவளி வந்து சேர்த்திருக்காங்க. பாரம்பரிய மருத்துவம் குறித்த 2வது உலக சுகாதார உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா புதுடெல்லியில் வந்து நடைபெற உள்ளது. ஓகேங்களா? அடுத்து C-130J விமானங்களை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. இந்த C-130J விமானங்களை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். பொம்மை உற்பத்தி கொள்கை 2025 அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. SIRல் வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாநிலம், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், ராஜஸ்தான். ஓகேங்களா? SIRல் வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் முறை மையமாக்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் 2025 செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா அர்ஜுன் எரிகைசி அப்படின்றவர் ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் 2025 செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றார். கோலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி 2025 சாம்பியன் பட்டம் வென்ற பல்கலைக்கழகம் எது அப்படின்னா சண்டிகர். இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? வாரணாசி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபியூச்சர் வந்து ஹைட்ரஜன் தான் எரிபொருளாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா இந்தியா வந்து செயல்பட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கச்சா எண்ணெயை தவிர்த்துட்டு ஹைட்ரஜனையும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸும் தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா வாரணாசியில் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் சக்தி அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னா பாட்னா, பீகார். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் சக்தி அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? பீகார்ல இருக்கிற பாட்னா அப்படின்ற இடத்துல நிறுவப்பட உள்ளது. கூகுள் ஃபார்ம்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் மையம் எங்கு திறக்கப்பட உள்ளது? மும்பையில் வந்து திறக்கப்படுறாங்க. உலகிலேயே 16 வயதிற்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. 5வது கோலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்து நடைபெற உள்ளது. 2025ஆம் ஆண்டு விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு மசோதாவை எந்த மாநிலம் நிறைவேற்றியுள்ளது அப்படின்னா அசாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 2025ஆம் ஆண்டு விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு மசோதாவை எந்த மாநிலம் நிறைவேற்றியுள்ளது? அசாம். ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள கோப்ரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த கோப்ரா நீர்த்தேக்கம் வந்து அமைந்திருக்கு. இவற்றில் எந்த அமைச்சகம் சுஜலம் பாரத் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஜலசக்தி. ஓகேங்களா? ஜலசக்தி அமைச்சகம் என்ன பண்றாங்க? சுஜலம் பாரத் அப்படின்ற செயலியை அறிமுகப்படுத்திருக்காங்க. தங்க அட்டை விசா திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு அமெரிக்கா. ஓகேங்களா? கிட்டத்தட்ட $80,000 என்னமோ அவங்க கேட்டிருக்காங்க. உலகின் சிறந்த வங்கி என்ற விருதை பெற்ற வங்கி எது அப்படின்னா டிபிஎஸ் அப்படின்ற வங்கி.
இந்தியாவின் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ராஜ்குமார் கோயல் அப்படின்றவர். எரிசக்தி திறனில் சிறப்பாக செயல்படும் மாநில விருதை வென்ற மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. இந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சங்கீதா பருவா அப்படின்றவர். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேள்விதான். பெண் ஆளுமைகள் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. இந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் முதல் பெண் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா சங்கீதா பருவா அப்படின்றவங்க. உலக செயற்கை நுண்ணறிவு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு அமெரிக்கா. இந்தியாவின் முதல் உள்நாட்டு 1.0 GHz 64 பிட் டூயல் கோர் மைக்ரோ ப்ரொசஸரின் பெயர் என்ன அப்படின்னா துருவா 64. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் உள்நாட்டு 1.0 GHz 64 பிட் டூயல் கோர் மைக்ரோ ப்ரொசஸரின் பெயர் என்ன அப்படின்னா துரு 64. 2026 காமன்வெல்த் கோகோ சாம்பியன் போட்டியை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னா இந்தியா. இந்திய இராணுவ அகாடமியில் பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னா சாய் ஜதாவ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. இந்திய இராணுவ அகாடமியில் பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னா சாய் ஜதாவ். தேசிய உணவு வகைகளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற முதல் நாடு இத்தாலி. தேசிய உணவு வகைகளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற முதல் நாடு எது இத்தாலி. தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னா ஜிகார் தவான் அப்படின்றவுடைய சுயசரிதை. ஓய்வூதிய தினம் கடைபிடிக்கப்படுவது டிசம்பர் 17. ஸோ இந்த கொஸ்டினும் நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஓய்வூதியம் பற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இல்லையா. அதனால ஓய்வூதிய தினம் கடைபிடிக்கப்படுவது டிசம்பர் 17. இவற்றில் எந்த மாநிலத்தில் வீரங்கனா துர்காவதி புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். வீரங்கனா துர்காவதி புலிகள் காப்பகம் எங்க இருக்கு? மத்திய பிரதேசம். கடல் உதவி மற்றும் கலங்கரை விளக்கு அதிகாரிகளுக்கான சர்வதேச சங்கத்தின் 3வது கவுன்சில் எங்கு நடைபெற்றது அப்படின்னா மும்பை. இந்தியாவின் முதல் மாநில அளவிலான ஏர்ஷெட் காற்று மாசு திட்டங்களுக்கு அனுமதி அளித்த அமைப்பு எது அப்படின்னா உலக வங்கி. எந்த மாவட்டத்தில் உள்ள பட்டினமருத்தூரில் ஒரு பழைய அரைக்கும் கல்லில் சிந்து சமவெளி போன்ற குறியீடுகள் காணப்பட்டன? தூத்துக்குடி. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாவட்டத்தில் உள்ள பட்டினமருத்தூரில் பழைய அரைக்கும் கல்லில் சிந்து சமவெளி போன்ற குறியீடுகள் காணப்பட்டதுன்னா தூத்துக்குடி. எத்தோப்பியா நாட்டின் தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தோப்பியா என்னும் விருதை பெற்ற முதல் உலக தலைவர் யார் அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி. சர்வதேச தேர்தல் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஞானேஷ் குமார் அப்படின்றவர். அரிதான வலசை போகும் பல்லாஸ் கடல் புறா பறவை எந்த மாநிலத்தில் காணப்பட்டது அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காணப்பட்டது. ஜோஸ் அன்டோனியோ காஸ்ட் எந்த நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா சிலி. டெத் வேலி தேசிய பூங்கா எந்த நாட்டில் அமைந்துள்ளது? அமெரிக்கா. எந்த மாநில அரசு குடிமக்களுக்கு நலத்திட்டங்களை எளிதில் அணுகும்படி செய்வதற்காக மேரி யோஜனா இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? உத்தரகாண்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எந்த மாநில அரசு குடிமக்களுக்கு நலத்திட்ட தகவல்களை எளிதில் அணுகும்படி செய்வதற்காக மேரி யோஜனா இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னா உத்தரகாண்ட். சேவை வழங்குநர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னா சுற்றுலா அமைச்சகம். இவற்றில் எந்த மாநிலத்தில் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது அப்படின்னா வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு. அதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையாக நாம் பார்க்கலாம். ஆசியாவின் முதல் பாதுகாக்கப்பட்ட அரச பறவைகள் சரணாலயத்தை புத்துயிர் அளிக்கும் நோக்கில் சாராய்சுங் திருவிழாவை எந்த மாநிலம் நடத்தியது? ஆசாம். அதாவது ஆசியாவின் முதல் பாதுகாக்கப்பட்ட அரச பறவைகள் சரணாலயத்தை புத்துயிர் அளிக்கும் நோக்கில் சாராய்சுங் திருவிழா எந்த மாநிலம் நடத்தப்பட்டது? அசாமில் நடத்தப்பட்டது. ஓகேங்களா. அடுத்த காணொலியில் அடுத்த 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.